ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேரளா ஸ்டைல் முட்டை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எவ்வளோ முட்டை தேவையோ அத்தனை முட்டையை உடச்சி ஊற்றி தனியாக வச்சுருக்கலாம். நான் இங்கே ஃப்ரை பண்ணுறதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் பாதியாக நறுக்கி இதில் சேர்க்குறேன். நீங்கள் ரொம்ப குட்டியாக எடுக்கணுன்னா கூட நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பீஸ், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் பெரிய இஞ்சியாக போட்டால் கூட அவ்வளவு சுவையாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்பவே சின்ன சின்னதாக வேணும்னா அந்த மாதிரி கூட நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு பிஞ்சை விட கொஞ்சம் கூடுதல் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ப பெப்பர் தூள், அதாவது நல்ல மிளகு தூள் நம்ம இதில் சேர்க்குறோம். அடுத்ததாக கொஞ்சம் ஜீரகம் இதில் சேர்த்துக்கலாம். இனி நமக்கு இந்த முட்டை ஃப்ரைக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கறது தேங்காய். என்னடா வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்த்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. நம்ம தேங்காய் துருவினது கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். இனி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பீட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு ஸ்பூனே போதும். இந்த மாதிரி நல்லா இந்த உப்பு நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி ஒரு பேன் சூடாக வச்சுருங்க. கொஞ்சம் அகலமான பேன் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இதில் லைட்டாக எண்ணெய் நான் இதில் ஸ்ப்ரெட் தான் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். இனி இதில் நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துடலாம். அது மட்டும் இல்லை, கருவேப்பிலை இலைகளும் மேலே தூவி விட்டுருங்க. இது கொஞ்சம் கூட நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு முட்டையில் உள்ள காரம் நம்ம ஆல்ரெடி பெப்பர் தூள் போட்டிருக்கிறதுனால அந்த காரமே கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுட்டு லைட்டாக இந்த முட்டையை சைடில் நம்ம லைட்டாக இலக்கி விட்டுட்டு அப்போ தான் மொத்தமாக நமக்கு கரெக்டாக இலகி வரும். அதுக்கப்புறமா அப்படியே ஒரு டர்ன் மறைச்சி போட்டுடலாம். என்ன தான் நம்ம உடைக்காமல் திருப்பி போடணும்னு பார்த்தாலும் கொஞ்சம் அங்கங்கேயா டேமேஜ் ஆயிடுச்சு பாருங்கள். அப்போது முட்டையை மறைச்சி போட்டாச்சு. கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது லைட் சூடாகவே நம்ம ரைஸ் கூட சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.